மார்க்கு நற்செய்தி முன்னுரை. ஆசிரியர் மார்க்கு நற்செய்தி நூலின் ஆசிரியர் யோவான் மார்க்கு என்பது திருச்சபை மரபு. மார்க்குவின் தாய் பெயர் மரியா. இவர்களுடைய வீட்டில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கூடி வழிபட்டு வந்தனர். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51, 52 குறிப்பிடப்பட்டிருக்கும் இளைஞர் இவராக இருக்கலாம். இவர் பர்னபாவின் உறவினர். தொடக்கத்தில் பவுலோடு பயணம் செய்தவர். பவுலுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர். இவர் திருத்தூதர் பேதுருவுக்கும் துணையாக திருத்தொண்டில் ஈடுபட்டிருந்தார். பேதுருவின் போதனைகளின் அடிப்படையில் தான் இந்நற்செய்தி எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது பலரது கருத்து. சூழல். நற்செய்தி நூல்களுள் மார்க்கு நற்செய்தி நூல்தான் முதலாவதாக எழுதப்பட்டது என்பது பெரும்பாலான அறிஞர்களின் கருத்து. கிபி 64ஆம் ஆண்டில் இருந்து 70ஆம் ஆண்டுக்குள் இந்நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எருசலேம் அழிக்கப்படவிருந்த சூழலில் உரோமையரால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட காலத்தில் ரோமை நகரத்திலிருந்து மார்க்கு இதனை எழுதியிருக்க வேண்டும். பேதுரு, பவுல் போன்ற பெருந்தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்ட காலகட்டத்தில் இயேசுவின் நற்செய்தியை தொகுத்து அதற்கு எழுத்து வடிவம் கொடுக்க வேண்டியது இன்றியமையாத தேவையாக தெரிந்திருக்க வேண்டும். இந்நற்செய்தி நூல் பிற இனத்து கிறிஸ்தவர்களை குறிப்பாக கண்முன் கொண்டு எழுதப்பட்டதாக தெரிகிறது. இந்நூலின் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மரபுகளை சிறப்பாக அவருடைய வல்ல செயல்கள், உவமைகள், கூற்றுகள் ஆகியவற்றை தமக்கே உரிய பாணியில் விறுவிறுப்பாக தொகுத்து எழுதியுள்ளார். இவ்வாறு இயேசுவே மெசியா, இறைமகன் என்னும் உறுதியில் பிற இனத்து கிறிஸ்தவர்கள் வளர இந்நூல் பெரிதும் உதவியாக அமைகிறது. உள்ளடக்கம். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்னும் தொடக்க சொற்களே நற்செய்தி நூலுக்கு நல்ல தலைப்பாக அமைகின்றன. இந்நூலின் முதல் பகுதியில் இயேசு கிறிஸ்து மாட்சிமை மிக்க இறைமகனாகிய மெசியா என்பதையும் மனம் மாறும் மக்கள் பாவ மன்னிப்பு பெற்று இறையாட்சியில் உரிமை குடி மக்கள் ஆகும் தகுதி பெறுகின்றனர் என்பதையும் இவ்வாசிரியர் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு கலிலேயாவில் மக்கள் திரளுக்கு பணிபுரியும் இயேசு சீடர்களோடு இணைந்து செயல்பட்டு பேய்கள் மற்றும் சமய தலைவர்களின் அதிகாரத்தை அடக்குகின்றார் என்பதை மற்ற நற்செய்தி ஆசிரியர்களை விட விளக்கமாக இவர் எடுத்துரைக்கிறார். இயேசு கிறிஸ்து மக்கள் அனைவருக்கும் மீட்பு வழங்கும் துன்புறும் மானிட மகன் என்ற கருத்து 2ஆம் பகுதியில் வலியுறுத்தப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து துன்பங்கள் பட்டு இறந்து உயிர் பெற்றெழுந்து மீட்பரானார் என்னும் தொடக்க கால திருச்சபையின் மைய போதனையை இயேசுவின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் அடிப்படையில் இந்நூல் ஆசிரியர் விரித்து கூறுகின்றார். அமைப்பு. பகுதி 1 முன்னுரை. பகுதி 2 இயேசுவே மெசியா. பகுதி 3 இயேசுவே மானிட மகன். பகுதி 4 முடிவுரை. நன்றி.